42, 43, 44வது சாப்டர்ஸின் காண்டீபம். 42ம் 43ம் ரொம்ப முக்கியமாக 42ன்னு சொல்லலாம். யூஸ்வலாக 42வது சாப்டர் வர்றப்போ எனக்குள்ள ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா முதற்கணலில் 42வது சாப்டர் படித்து தான் ஒட்டுமொத்த வெண்முரசு மேலேயுமே ஒரு ஒரு மிகப்பெரிய காதல் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 42வது சாப்டர் பீஷ்மர் ஒரு முதற்கணலில் பீஷ்மர் ஒரு சின்ன கிராமத்தில் போய் தங்குவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதில் வரக்கூடிய விவரணைகள், அதில் வரக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த வில்லேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அதை நான் படிக்கிறப்ப ஜெர்மனியில் இருந்தேன், மியூனிக்கில் இருந்தேன், ஓடிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். காலையில் அதை படிக்கிறப்போ எனக்குள்ள அந்த தருணத்தில் இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங் நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள், என் கற்பனையில் விரிந்த அந்த கிராமம், பீஷ்மர் கொஞ்சம் துவண்டு போய் தான் அந்த கிராமத்துக்கு வந்திருப்பார். அவர் கூப்பிட்டு வச்சு அவரை உபசரித்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள், லைக் எவ்ரி திங் ரியலி ஒர்க் ஃபார் மீ. ஸோ எப்போ 42வது சாப்டர் வெண்முரசில் கிராஸ் பண்ணாலும் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், இந்த சாப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. காண்டீபத்தில் இருக்கக்கூடிய 42வது சாப்டர் ஃபில்டு வித் பிளட். அவ்வளோ வைலண்ட் சீன்ஸ். நான் நினச்சேன், நான் கூட எழுதி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு பேராகவே அப்படி ஒரு வைலண்ட்டான ஒரு சீனை தான் நான் படிக்க போகிறேன். இப்படி ஒரு வைலண்ட்டான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கே ஒரு சென்சார் போர்டு மாதிரி வச்சு இந்த சாப்டர்ஸ்லாம் ஏரேட்டட் சாப்டர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் லைக் ஒரு 10-11 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு வைலண்ட் சீன்ஸ் நான் படிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேராவே அதுதான், ஸோ வைலண்ட். ஏன்னா என் மைண்டில் நான் படிக்கிறப்போ ஒவ்வொருத்தரையும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் நான் என்னையே அறியாமல் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ லைக் வேணும்னே ஏதோ டாரண்டினோ படத்தில் வர மாதிரி ரத்தத்தை பீச்சு அடித்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், அது மூலமாக வந்து மக்களை ஈர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சீப் டெக்னிக்லாம் கிடையாது. ஸோ இன் திஸ் சாப்டர் ரியலி தட் வைலன்ஸ் ஹேஸ் அ மீனிங் நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் வரக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்குது. ரைவதகர் வந்து லைக் அந்த பவர் வந்து எக்ஸ்ட்ரா மேஜிக்கல் பவர் மந்தன் கிட்டேருந்து கிடைத்த அந்த எக்ஸ்ட்ரா மேஜிக்கல் பவர் கிடைச்சதுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தோற்கடித்த அப்புறம் கன்றுகளை முதல் முறையாக அந்த வால் வச்சு அந்த மேஜிக்கல் ஸ்வேர்டை வச்சு அவன் தோற்கடிச்சதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒரு லைன் இருக்குது. அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ டாக் அபவுட் தேட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். ஸோ சும்மா ரத்தம் திருக்க எழுதினாலோ இல்லை காட்டினாலோ நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்காது. ஃபார் ஆல் த சேம் ரீசன்ஸ், லைக் எனக்கு டாரண்டினோ மேலே, அவருடைய கலை மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ளோரிஃபிகேஷன், வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறதுல மட்டுமே ஒரு தனி கிக் இருக்கும்ல. எஸ், இட் கிவ்ஸ் அ கிக் டெஃபினெட்லி. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க கிடைக்காத ஏதோ ஒரு லைக் சுரப்பிகளை வந்து அப்படி எழுப்பக்கூடிய அந்த மாதிரியான சீன்ஸை மட்டும் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் எமோஷன் தேவை. அப்படி இருக்கணும் அப்படின்னாலே. அப்போ அவ்வளோ ஆழத்தில் புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை, ஒரு எனிமிட்டியை மனிதர்கள் ஒரு பயங்கரமான வைல்டு அனிமல் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 42வது சாப்டரில் அவ்வளோ வைலண்ட் சீன்ஸ் இருந்தாலும் இட் இஸ் ஸோ கம்ப்ளீட்லி ஃபிட்டிங். ஆக்சுவலாக அதுக்கான தேவையும் பர்பஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனாலேயே அதை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக தான் இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி 42, 43வது சாப்டர் இட் இஸ் லைக் வே அபோவ் மை ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தம்மம் தந்தவன் நினைக்கிறேன், புத்தருடைய வாழ்க்கையை முழுசாக நான் படித்தேன். காளிப்பிரசாதோட மொழிபெயர்ப்பில் தமிழில் இருக்குது. அந்த புத்தருடைய வாழ்க்கையை முழுசாக அப்போ தான் படிக்கிறேன். ஸோ அதே மாதிரின்னு சொல்ல முடியாது, மேபி லைக் ஜெயினர்கள், அருகர்கள், சமணர்கள் ஆர் லைக் புத்தர்கள், இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வேற ஒரு லைஃபுக்கு மாறக்கூடிய அந்த புள்ளி இருக்குல்ல, எதனாலேயோ அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அந்த ரைவதற்கு தோணும் இனி இல்லை அந்த இனி இல்லைங்கிற புள்ளி ரொம்ப ஒரு முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பாயிண்ட் இன் தேர் லைஃப். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜேர்னி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி
எவ்வளோ எக்ஸ்போனென்ஷியலாக போயிட்டே இருக்குது. அந்த எக்ஸ்போனென்ஷியல் பாத்தில் இருக்கிறப்போ அவங்க அடையக்கூடிய உடல் ரீதியாகவும் அடையக்கூடிய ஒரு ஃபைனல் லைக் காலனை கண் முன்னாடி பார்ப்பாரு புத்தர். அந்த மாதிரி எல்லா ஞானிகளும் இந்த சமணத்துலேயும் புத்தர்லையும் அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்து, ஏன்னா இங்கேயுமே ரைவதகர் கிட்டத்தட்ட அனைத்துமே பற்றற்று விட்ட ஒரு கடைசி கணத்தில் ஆல்மோஸ்ட் லைக் இஸ் கோயிங் டு டை அப்படிங்கிறப்போ கடைசியாக அவர்கிட்ட ஒரு பற்று வருது. இந்த மந்திரமலை அப்படிங்கிற ஒரு மந்திரமான ஒரு சொல் அவரை வந்து தாக்கு பிடிச்சி அவரை மேலே கொண்டு போக வைக்குது. மந்திரமலை கிட்ட கொண்டு போக வச்சு அங்கே அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டெல். அதை படித்து பார்த்தா தான், அதை படித்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன அவங்களுக்குள்ளே என்ன இறங்குது அப்படிங்கிறத அவங்களே தான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை உணரணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறதுனே தெரில. அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக லைக் பிகாஸ் என்ன மிஞ்சி போன அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்ல முடியும்? அங்கே இருக்கக்கூடிய புறவைய காட்சிகளை வந்து விவரிக்க முடியும். எஸ், அவர் வந்து மாடு மேலே உட்காந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் சுற்றி பயங்கரமான அந்த மந்திரமலையில் இருக்கக்கூடிய அருவியாகட்டும், இல்லை மேலே இருக்க விண்மீன் ஆகட்டும், அங்கே இருக்கிற நில ஒளி ஆகட்டும், இந்த ஒளிகளை பற்றி அதை பற்றி இதை பற்றின புறவைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்தானோ doesn't give anything about what's happening inside. ஏன்னா அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு ஞானியோட இன்டர்னல் வேர்ல்டை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஸோ வெறும் ஒரு எழுத்தாளன் அந்த இடத்துல வெறும் புறவைய டிஸ்கிரிப்ஷன்ஸை மட்டும்தான் கொடுக்கும், புறவைய உலகத்தோடைய சித்தரிப்புகளை மட்டும் கொடுத்து ஏதோ ஒன்றத்தை கடத்த விரும்புகிறான் ஒரு எழுத்தாளன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலே ஆஸ் அ ரீடராக எனக்கு அந்த தகுதியெல்லாம் நினைக்கிறேன். அந்த சாப்டரை பற்றி பெருசாக பேசுறதுக்கு 43ஆம் சாப்டர். 44ஆவது சாப்டரில் ரிஷபதேவருக்கு போயிட்டாங்க எங்கேயோ. ஸோ கதைகள் வந்து இந்த அருகர்களுடைய மொத்த லைக் நிறைய லீனேஜ், அந்த லீனேஜில் வந்த முதல் 5 அருகர்கள், அதுக்கப்புறம் வந்த அருகர்கள், இந்த லைக் சீரீஸில் வரக்கூடிய ஒரு 2 பேர் ரைவதகன், அதுக்கப்புறம் ரிஷபதேவன் இப்போ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் பேக் டு லைக் ஜெயினிசம் ஃபிலாசபி, லைக் வை டு தே லைக் டோன்ட் ஃபைட், ஒய் டோன்ட் தே ஃபைட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் இல்லை பழக்க வழக்கங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறப்போ இட்ஸ் மோர் அபவுட் கெட்டிங் மோர் ஆஃப் அ ஜென்ரல் நாலேஜ் அபவுட் லைக் ஜெயினிசம் ஆஸ் அ ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதை ஒட்டி எனக்கு திரும்ப முன்னாடி படித்தது ஜெயினிசம் புத்திசமும் ஆஸ் அ ஃபிலாசபியாக அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, ரொம்ப 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 பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தது. இப்போ திரும்ப அதை ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் அ சக்ஸஸ் திங், ரைட்? ஒரு பர்பஸ் ஆஃப் லைக் ரைட்டிங் அபவுட் ரிஷபதேவன் ஆஸ் வெல் ஆஸ் லைக் ரைவதகன் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லை மீறிய எதுவும் களியாட்டமாகவே வெளிப்படுகிறது. உறக்க நகைத்தும் படைக்கலங்களை தூக்கியபடி நடனமிட்டும் அவர்கள் அவ்வூர் முழுக்க சுற்றி வந்தனர். இல்லங்களின் அடித்தளங்களை உடைத்து அங்கு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தவற்றை சூறையாடினர். திண்ணைகளில் கைவிடப்பட்டிருந்த நடக்க முடியாத முதியவர்களின் தலைகளை துண்டித்து தூக்கி வீசி கால்களால் பந்தாடி கூச்சலிட்டனர். வெட்டுக்கழுத்துகளை தூக்கி செந்நீரை பிறர் மேல் பீச்சி அடித்து சிரித்தாடினர். வயிற்றை கிழித்து குடல்களை இழுத்து குதிரை கால்களில் சிக்க வைத்து திருநீல இழுத்துச் சென்றனர். பின்னர் இல்லங்களை தீ வைத்து கொளுத்தி புகைக்குள் துள்ளி குதித்து விரியாட்டம் ஆடினர். இது ஒரு சாம்பிள் தான் 42ஆம் சாப்டர்ல. இங்க முக்கியமா நான் நோட் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, கண்டர்களை சேலஞ்ச் பண்றான்ல ரைவதகன் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணி, இப்படிலாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கே வக்கற்று இருந்தவர்கள் தான் லைக் கஜ்ஜை, அந்த புரியில் இருக்க மக்கள் கஜ்ஜர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கீழே நம்ம ரொம்ப ரொம்ப லோவாக பார்க்கக்கூடிய, தங்களுக்கு கீழென பார்க்கக்கூடிய ஒரு குரூப் நம்மளை சேலஞ்ச் பண்ண பொழுது, எந்த சாப்டர் 41ஆம் சாப்டரில் வரும்ல, லைக் தே ட்ரை டு அட்டாக் ஃப்ரம் அ சிறு குன்றன் மலை. அதை அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்களே கண்டர்களை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தளபதி வந்து தலைமை ஏற்று ஃபுல்லாக சுற்று போட்டு அங்கே இருக்கிற கிராமத்துக்குள்ளே போய் இந்த அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லை கண்டர்கள். அப்போ அவங்களுக்குள்ள இருக்க அந்த வெறி ஏன் இவ்வளோ வெறி ஆகுது அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, when someone below us, அதாவது நம்மளுடைய ஹைரார்கி, நம்ம மனசுக்குள்ளே நாம் ஒரு ஹைரார்கி வச்சுருப்போம். நான் கொஞ்சம் மேலே, நீ கொஞ்சம் கீழே, ஈவன் லைக் காஸ்ட்டு, ரிலிஜன் அப்படி கூட இல்லாமல் ஏதோ ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு இயல்புனாலே, குணத்தினாலே நம்ம வந்து ஒரு ஹைரார்கி வச்சுருப்போம். இங்கே ஒட்டுமொத்த இந்த கண்டர்கள் குலம், இந்த கஜர்கள் குலம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா, இந்த 2 குரூப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப இயல்பாக அமைந்த அந்த ஹைரார்கியில் கஜர்கள் ரொம்ப கீழே இருக்காங்க. பிகாஸ் தே கான்ட் ஃபைட் அண்ட் கண்டர்கள் they can easily win these guys. அப்படிங்கிறப்போ கஜர்கள் எதிர்த்து போரிடும் பொழுது அதில் சில
பேர் செத்தும் போயிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது கன்றர்களுடைய அந்த ஆணவம் சீண்டப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த கன்றர்கள் அந்த படையினருக்கு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு உண்டான ஆணவம் வந்து சீண்டப்படுது. ஓ, நீ ஏன் என் மேலே கையை வச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு 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 மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மிடில் காஸ்டில் இருக்கக்கூடிய ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஓங்கி உதைக்கும் பொழுது அங்கே இருக்கிற மொத்த குரூப்பும், ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக வெகுண்டெழுந்து அத்தனை பேரும் லைக் சூறையாடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒப்புமையை தான் இங்கே கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படித்த அந்த ஃபுல் பேராகிராஃபில் இருக்குல்ல, தலையை வெட்டி வீழ்த்தி கால்களால் பந்தாடுறது, உடலை கிழிச்சு குடலை எடுத்து அதை குதிரையோட வாழை குழம்புல சிக்க வச்சு அப்படியே இழுத்துட்டு போகிறது, இந்த சீன்ஸ்லாம் படிக்கிறப்போ இவ்வளோ வெறி மனுஷனுக்கு இங்கேருந்து வருதுன்னா அந்த ஆணவ செண்டல் தான். இன்னும் நீ என்னையே சீண்டிட்ட, என்னுடைய குளத்தில் இருக்கிறவனே கொலை பண்ணிட்ட, நீ எனக்கு கீழே இருக்க வேண்டிய உன்னை வளர விட்டது இவ்வளோதான், நீ வந்துட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எனிமிட்டி உருவாகுதுல, அவ்வளோ பெரிய வன்மம் உருவாகுதுல. ஸோ தட்ஸ் லைக் வெரி 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 என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்டர்பிங் டு ரீட், பட் தட்ஸ் ஆல்சோ ஃபேக்ட். காலங்காலமாக இருக்கக்கூடிய இப்போ ஜாதி அமைப்பில் இவ்வளோ பெரிய ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் இப்படி ஒரு ஹைரார்கி, கஜ்ஜர்கள், அதுக்கு மேலே வந்து கண்டர்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீரம் ஐம் சேயிங், லைக் ஏதோ ஒரு ஹைரார்கி சொசைட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ரைட்? அந்த ஹைரார்கி டிஸ்டர்ப் ஆகும் பொழுது, இல்லை அந்த ஹைரார்கி கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது மேலே இருக்கிறவன் கீழே இருக்கவனை போட்டு துவம்சம் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லாமல் தான் அவன் இருக்கானுன்னு தோணுது. தன் உடல் குருதி பசை ஒட்டி உலர்ந்த ஆடைகளுடன் இறுகியிருப்பதை அறிந்தார். உடலெங்கும் விடாய் எரிந்தது. முகத்தில் விழுந்த நீர்த்துளிக்கு வாய்க்காட்டி நீட்டிய நாவில் விழச் செய்து நக்கி நக்கி தொண்டையின் வறட்சியை போக்கினார். எளிய நீர்த்துளி கருந்திரிக்கு நெய் என உடலினுள் ஒடுங்கிய உயிரை தளிர்க்கச் செய்ததை உணர்ந்தார். அவர் கரெக்டாக ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறாரு. ஸோ தட் ஹீ இஸ் எஸ்கேப்ட். அவரை தவிர்த்து மீதி எல்லாரும் செத்து போகிறாங்க. எனக்கு இதை படித்தோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. பட் ஹீ இஸ் ஆல்சோ டேக்கிங் த டெசிஷன். பட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம். ரோமன் பொலன்ஸ்கியோட படம், அட்ரின் ப்ராடி நடித்த படம். அவர் அந்த படத்தில் என் ஃப்ரெண்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். காலேஜில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவேன். அதிசயமாக காலேஜில் நான் பார்த்த 1-2 இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம்ஸ் அதுவும் ஒன்று. அதை என் ஃப்ரெண்டை பார்க்க சொன்னேன். அதை என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்டான். என்னடே, அவன் குடும்பத்தில் எவனுமே இல்லை, அவன் ஊர்லேயே வந்து எவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸு யாருமே உயிரோடு இல்லை, அப்போ அவன் மட்டும் வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிறான், அவ்வளோ எதுக்கு அவன் வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டான். எல்லாரையும் கொண்டுட்டானுங்க நாசி ஆர்மி, அவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அவ்வளோ உயிர் வாழறதுக்கு எதுக்கு, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே செத்து போயிட்டாங்க, அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, எதுக்கு அவன் மட்டும் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டான். அந்த வயசில் எனக்கு சத்தியமாக எனக்கு ஆன்சர் தெரியல. த வில் டு லிவ் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லைக் அறம் ஃபார் அ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி எஸ், அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. இங்கே ரைவதகன் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லைக் டெசிஷன் தான் எடுத்து கொண்டுக்க போகிறான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருது. இந்த பர்டிகுலர் பேரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, எளிய நீர்த்துளி கருந்திரிக்கு நெய் என உடலினுள் ஒடுங்கிய உயிரை தளிர்க்கச் செய்ததை உணர்ந்தார் அப்படின்னு அந்த ஒரு ஊமை தான். இந்த ஊமைக்காக தான் நான் நோட் பண்ணி வச்சேன். பட் இட் ஆல்சோ லைக் கனெக்டட் வித் தட் பியானிஸ்ட் ஃபிலிம். என்ன நிகழ்ந்தது அரசே என்றார் குடித்தலைவர். இப்பாளையின் தெய்வமான கைக்குழந்தை ஒன்றால் விளையாட்டு பாவை என ஆடப்பட்டு அழிந்தனர் இவர்கள் என்றார் ரைவதகர். படைத்தலைவர் விழுந்து கிடந்த கண்டன் ஒருவனின் தலையை ஓங்கி உதைத்தார். வேண்டாம், இவர்கள் எளிய மானுடர்கள், பசித்து வரும் ஓநாய்களும் உயிர் கொடுக்கும் ஆடும் இப்பெருங்களத்தில் இரு காய்கள் மட்டுமே என்றார் ரைவதகர். செம்பொழுதியில் குருதி ஊறி பரவி நனைந்த தடங்கள் தெரிய தொடங்கின. முனகளுடன் துடித்து கொண்டிருந்த கண்டர்கள் ஒவ்வொருவராக மூச்செறிந்து உயிர் துறந்து சிலைத்தனர். அந்த ஒரு மேஜிக்கல் பவர் ரைவதற்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லப்பட்டுருச்சு ஆக்சுவலாக இந்த பகுதி. திரும்ப கண்டர்கள் வராங்க. இவர் வந்து லைக் ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் எகெயின் அந்த ஒரு மேஜிக்கல் பவரோட திரும்ப கஜர்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஹி இஸ் கோயிங் ஃபார் லைக் ஒரு கேங் பேங் மாதிரி லைக் ஹி இஸ் லைக் டெஸ்ட்ராயிங் எவ்ரி ஒன். கண்டர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், அந்த போரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து கொல்றாரு. அப்போது ஒரு விஷயம் சொல்கிறார்ல, ஒரு படைத்தலைவன் கண்டர்களுடைய விழுந்து கிடக்கக்கூடிய அந்த தலையை தோங்கி உதைக்கும் பொழுது ரைவதகர் சொல்கிறார்ல, வேண்டாம், இவர்கள் எளிய மானுடர்கள், பசித்து வரும் ஓநாய்களும் உயிர் கொடுக்கும் மாடும் இப்பெருங்களத்தில் இரு காய்கள் மட்டுமே.
அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேயே அவருக்கு அப்படி ஒரு விஸ்டம் வந்துருச்சு நினைக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா ஹீஸ் அ சோசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏதோ ஒரு சோசன் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இத்தனை இடர்களுக்கு நடுவலையும் எஞ்சி நின்று வேற ஏதோ ஒரு விஷயத்தை பல 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 நூற்றாண்டுகள் பல 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 ஜென்ரேஷன்ஸ் கடந்து ஒரு மெசேஜை சொல்கிறதுக்காக சம்மன் இஸ் சோசன். இப்போ இந்த பியானிஸ்ட் கொஷனுக்கு போனோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி இது ரொம்ப 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 வேற ஒரு தளத்தில் எடுத்து ஏன் அவன் மட்டும் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இப்படியான ஒரு காரணத்தையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வில் டு லிவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பியானிஸ்ட் அந்த மியூசிஷியன் உண்மையிலே அதுக்கப்புறம் வாழ்ந்து அவன் கொடுத்த இசை வந்து அதுக்கப்புறம் உலகத்தில் இன்னைக்குமே நின்று இருக்குல்ல, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ சம் கிரேட்டர் பர்பஸ் not just for that particular column at that point of time, but for all the humanity which comes later. அதுக்கு ஒரு மெசேஜாக இருக்கக்கூடிய ஒரு சோசன் ஒன்னாக ரைவதகர் மாறுறாருல. ஒன் ஆஃப் தி அருகரா வந்து அவர் பின்னாடி வழிபடப்படுறார் அர்ஜுனோட காலத்தில். அப்போது டைம் பீரியடை பார்க்கணும். ரைவதகர் ஃபார் 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 பிஃபோர் லைக் அர்ஜுனன்ஸ் பீரியட், மகாபாரத பீரியட். அங்கேருந்து முன்னாடி போனோம் ரொம்ப 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 முன்னாடி ரிஷபதேவருடைய பீரியடு. ஸோ இந்த மேஜிக்கல் பவர், இந்த புராண கதைகள், இந்த மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸ்லாம் வர்றதில் வந்து ஒரு நம்ம ஈஸியாக அதை படித்து ஓகேன்னு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல ரைவதற்கு அந்த இடத்துல வேணாம், இவங்களாம் எளிய மானுடர்கள், இந்த இடத்துல பசிச்சு வர ஓனாய் ஒன்று தான், உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஆடு ஒன்று தான், எல்லாமே வந்து லைக் காய்கள் மட்டுமே பெருங்காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவருக்கு அப்படி ஒரு விஸ்டம் கிடைக்கிறதே இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து. ஏன்னா ரைவதகர் வாட் இஸ் கோயிங் த்ரூ, அவர் மட்டும் எஸ்கேப் ஆகி எப்படியோ உயிர் தப்பி வந்து சுற்றி அவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்கே, ஓ மை காட். 42 சாப்டரில் தட்ஸ் அ வெரி 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 இம்பாக்ட்ஃபுல் சீன் நான் நம்புகிறேன். அப்படி ஒரு காட்சியை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒருத்தவங்களோட வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வந்தது. ஸோ லைக் அப்படியான லைக் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சென்டென்ஸையும் விடுறாரு. கண்டர்களை தோக்கடித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சென்டென்ஸை சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு ஞானம். இப்போ ஞானம் இல்லை, ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு அவருடைய குலம், அவர் நம்பி வந்த அந்த ஊரை சுற்றி இருக்க அந்த எல்லையூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் செத்ததுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா அந்த விஸ்டம் அவருக்கு வந்திருக்காதுன்னு தான் தோணுது. மந்தன் கொடுத்த மந்தன்கிறவா லைக் வாயுதேவனோட கடைசி கிட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டீட்டெயில்ஸ் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரைட். அரசவையில் மந்தனம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போதே அகத்தில் அவ்வழி திறந்து அவர் அங்கு செல்ல தொடங்குவார். அவரது விழிகள் அணைவதை உடல் அங்கிருக்க உள்ளம் மறைவதை அறியும் அவையினர் அவர் செவிகளை ஈர்ப்பதற்கென உறக்க பேசுவர். அப்போதும் அவர் விழி திரும்பவில்லை என்றால் எளிய வீண்பேச்சுகளுக்கு செல்வார்கள். எண்ணியிருந்த நாட்களில் ஒருமுறை உப்பரிகையின் தனிமையில் இருளுக்குள் நிலவை நோக்கி இருந்தபோது எங்கோ எவரோ சொல்லி நினைவில் எழுந்தது போல ஒரு சொல் அவர் உள்ளத்தில் எழுந்தது. இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை. மந்திரமலைக்கு செல்லணும்னு அவர் நினைக்கிறது இருக்குல்ல. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அவர் ஆள்றான்னு நினைக்கிறேன் கஜேந்திரபுரிய. அதுக்கப்புறம் ஹீ இஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபரிங் த க்ரௌன் டு ஹிஸ் சன். அதெல்லாம் ஓகே. அது பத்ரபானு அப்படிங்கிற ஒரு சன்னுக்கு கொடுக்குறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சண்டை போடலன்னு நினைக்கிறேன். தேர் ப்ராக்டிஸிங் பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே இனி இல்லை அப்படிங்கிறது சின்ன வயசில் மந்திரமலைக்கு போகணுங்கிற ஒரு விளைவாகட்டும், அதை லைக் நோக்கி போன ஒரு பயணமாகட்டும், திரும்ப வந்து இப்போ இந்த வயசில் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கடந்து போன ஒரு இந்த வயசில் இதுதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப். ரைவதகனோட லைஃப்பில் அவர் கிட்டத்தட்ட அருகராக மாறுறதுக்கான புள்ளி இதுதான். இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த தூண்டுதல் தான். ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு காலிங்னு இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஒரு காலிங் வருது. இனி இல்லை, இப்போ ஒட்டினா நீ போக முடியாது மந்திரமலைக்கு. ஸோ லைக் யூ ஆர் அ சோசன் ஒன். யூ ஹவ் கான் த்ரூ தீஸ் திங்ஸ். யூ ஹாவ் லைக் சஸ்டெயின்ட் எவ்ரி திங். எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்ட. அடுத்து உன் பசங்களும் இருக்கானுங்க, நீ எதுக்கு வெயிட் பண்ணுற? தெர் இஸ் அ பிகர் பர்பஸ் ஃபார் யூ. லைக் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் இல்லையா மந்திரமலைக்கு. ஓ மை காட், தட்ஸ் லைக் அதுதான் ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத, முக்கியமாக என்னால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த டிசையர் அண்ட் இட்ஸ் இன்டென்சிட்டி நான் எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக கம்பேர் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு கார்ப்பரேட்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது.
ஒரு கடந்த ஒரு 4-5 மாதங்களாக டியூ டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை அப்படிங்கிற வார்த்தை என் காதுக்குள்ளே எனக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது. லைக் ஒரு லூசுத்தனமான ஒரு ஃபால்ஸ் அசோசியேஷன் தான், பட் ஸ்டில் எனக்காகவே இந்த சாப்டரில் இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லைங்கிற வார்த்தை எனக்கு வந்து விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில சிக்னஸ் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா பல வருடங்களாக பிரேக் எடுக்கலாம், ஒரு 3-4 மாதமாவது பிரேக் எடுத்து திரும்ப கார்பரேட்டுக்குள்ளே போகலாங்கிறது என்னோட ஐடியா. ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு அந்த தைரியம் வந்ததே இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட், ஒரு இன்செக்யூர் மைண்ட் செட், அதை என்னை செய்ய விட்டதும் கிடையாது. சரி, பிரேக் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது வேறு விஷயம், பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் பிரேக் எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் இருக்குல்ல, இல்லை ஒரு சோம்பேறித்தனம், இல்லை ஒரு ப்ரொகாஸ்டினேஷன், இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அது என்னை எப்பவுமே விட்டதில்லை. ஸோ இந்த இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லைங்கிற அந்த வார்த்தை ரைவதகருக்கு விழுந்துச்சு, அவர் போயிட்டார். எனக்கு இது விழுந்திருக்கு. நான் எப்படி போவேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு லூசுத்தனமான ஒரு பர்சனல் அசோசியேஷன் எனக்குள்ளே வந்தது இந்த லைனை படிக்கிறப்போ. அமைச்சரும் குடித்தலைவர்களும் படைத்தலைவர்களும் சூழ்ந்த அவையில் தன் மணிமுடியை இளவரசர் பத்திரமானிடம் அளித்து அரசு துறந்து வெளியேறவிருப்பதை அறிவித்தார். எவ்வண்ணமோ அப்படி ஒன்று நிகழும் என்பதை அவை முன்னரே அறிந்திருந்தது. அவரது முகக்குறிகள் அங்கு காட்டுவது என்ன என்பதை நிமித்திகர் உய்த்து அமைச்சருக்கு உணர்த்தியிருந்தனர். ஆயினும் அச்சொற்கள் அவர் வாயிலிருந்து நேரடியாக எழக்கேட்ட போது ஒவ்வொருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது எனக்கு நிறைய இடங்கள்ல பல வருடங்களாக தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இட் இஸ் அபவுட் டு ஹேப்பன், இட் இஸ் அபவுட் டு ஹேப்பன், இட் இஸ் அபவுட் டு ஹேப்பன். ஆனால் சில விஷயங்களில் அப்படி நடக்கும் பொழுது ஆக்சுவலாக இம்பேக்ட் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கணும். பிகாஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ங்கிறது முன்கூட்டியே அறிந்ததுனால மனதிற்கு அவ்வளோ பெரிய ஷாக் அது நடக்கிறப்ப வராதுன்னு நம்ம நினைப்போம். பட் சில இன்சிடென்ட்ஸ்க்கு அது அப்படி இல்லை. த ஆக்சுவல் ஷாக் நீ ஏதோ எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி திடீர்னு நடக்கிற மாதிரி அது நடந்து உருவாகக்கூடிய அந்த இம்பேக்ட், அந்த ஷாக் நமக்குள்ளே வரும். எனக்கு இப்போ ரொம்ப தெளிவாக என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஒரு லாஜிஸ்டிக் ரிகர்ஷனில் போட்டு 0 and 1 சொல்கிற மாதிரி, இல்லை கிளாஸிஃபிகேஷன் மாடலில் போட்டு 0 and 1 சொல்கிற மாதிரி என்னால் 0 and 1 சொல்ல முடியல. எந்தெந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் when we expect that it will happen and it won't impact us, even though we expect that it will happen but it will create a huge shock when it actually happens அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தெளிவான லைக் ஒரு பிரிவினை எனக்குள்ளே இல்லை. எதுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஷாக் உண்மையிலே நம்மளுக்கு தோணும், even though we expected before, இல்லை எதுக்கெல்லாம் தோணாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னதான் எல்லாருமே உய்த்துணர்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப லாஸ்ட் இன் தாட்ஸ், மந்திரமலைன்னு ரொம்ப மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள், வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரைவதகர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார். என்றைக்காவது ஒரு நாள் அரண்மனை விட்டு நீங்கி செல்வார், பத்திரவான்கிட்ட கொடுத்துட்டு செல்வார் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருந்தாலும் அது அவர் வாயில் வரும்பொழுது வரக்கூடிய அந்த அதிர்ச்சி அது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இப்படி நான் ஹைப்போதசைஸ் பண்ணுறேன், இது ஒரு ஹைப்போதசிஸ் தான். நாம் விரும்புகிற ஒரு விஷயம், ஆனால் ஐயோ அது முடிய போகுதே அப்படிங்கிற ஒரு சின்ன சென்ஸ் உள்ள ஒரு விஷயம். இங்கே ரைவதகர் மிக மிக ஒரு சிறந்த ஆட்சியாளராக, அரசராக இருக்கிறார். அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே இவரது இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் போக போகிறாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருக்குமே அவர் இருந்தால் நல்லா இருக்குமே, எப்படியாவது அந்த டெசிஷன் சேஞ்ச் ஆகாத, எப்படியாவது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பொய்யாகாத, எப்படியாவது நாம் உய்த்துணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து என்னோட களைஞ்சு போகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழைவு இருக்குது, ஒரு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆசை அபிலாஷைகள் இருக்கும் பொழுது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம், நம்ம கெஸ் பண்ண விஷயம் நடந்தாலுமே அந்த ஒரு ஷாக் இருக்கும், அந்த ஒரு வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இப்படி தான் அதை சொல்ல முடியும், ரைட்? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டிசைர் தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைர். எஸ், லைக் நம்ம ரொம்ப போற்றக்கூடிய, நம்ம ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம் அது முடியும் போது, இல்லை முடியும்னு தெரிஞ்ச பிறகும் அந்த முடிகிற தருணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்பம், அந்த துயரம், அதுதான் ஷாக்காக மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் தோ வி நோ இட் பிஃபோர், we will still go through that shock because we didn't want that to happen. ஆக்சுவலாக நம்முடைய வாண்ட்டுக்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் மனசுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறேன். மூளை ஏதோ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுது, ஆனால் மனசு அதை விரும்புறதில்லை. ஸோ அது கடைசியாக மூளை என்ன தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தாலும் அது மனசு ஏற்றுக்க மறுக்குது. ஸோ தட்ஸ் த கான்செப்ட் ஹியர் நான் நம்புகிறேன்.
பற்று தேடி தவித்த சித்தத்தின் பல்லாயிரம் கைகள் சொற்களை அள்ளி அள்ளி பற்றி கொண்டன. அன்னை, தந்தை, குடி, குலம், நகர், பொருள், இன்பம், வெற்றி, புகழ், அறிவு, மீட்பு, முழுமை என ஒவ்வொரு கொடியும் அவர் எடைதாளாது அறுபட்டது. அருந்து துடிக்கும் கொடிகளில் ஒன்றென மந்திரமலை இருப்பதைக் கண்டது. உடல் ஒருமுறை சொடுக்கி கொண்டது. கை நீட்டி பற்றிய கொடி ஒன்று அவரை தாங்கியது. அது ஒரு செவி வடிவில் இருந்தது. அச்செவியில் நீராவிப்பட்டு பனித்திருந்தது. இடக்காது. அவர் இடப்பக்கம் நகர்ந்தார். அஞ்சிருந்த ஒற்றைக்கை ஒரு நாகமென மாறி நெளிந்து மண்ணை உந்தி அவரை தூக்கிச் சென்றது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஹீஸ் அபவுட் டுடே. அந்த ஒரு மொமெண்ட்ல இருக்காரு கிட்டத்தட்ட. சித்தத்தின் ஃபர்ஸ்ட் ஒரு கஜேந்திரபுரியிலேருந்து போறதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் கழிச்சு விட்டு மரவரியோட மட்டும் போறாரு. ஒரு 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 மாதம் 2 மாதம் லைக் ரொம்ப டீட்டெயில்டாக நான் மறந்து போச்சு. பட் ஆனால் சில நாட்கள்லாம் ஒரு நாளில் சில விஷயத்தை திறந்தார், ஒரு வாரத்தில் சில விஷயங்களை திறந்தார், ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட லைக் எதையுமே லைக் சித்தத்தில் எதுவுமே இல்லாத ஒரு லைக் ஒரு ஒரு பாதசாரி லைக் ஒரு தேசாந்திரி மாதிரி ஒரு ஒரு அலைந்து திரியும் ஒரு ஞானியோட லுக்குக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 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 ரொம்ப அடர்ந்த காடுக்குள்ளே போய் இப்படி ஒரு அவதிப்படும் பொழுது அவருக்குள்ள ஏதோ ஒன்று தூண்டி எழுப்புது. அந்த மந்திரமலைக்கு போகிறது தான் அவனுடைய லைஃபோட பர்பஸே. தட்ஸ் யுவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட். யூ கான்ட் லைக் ஜஸ்ட் செட்டில் டவுன் ஹியர். அப்போது அந்த ஒரு லோ பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு மேலே வராரு. ஸோ தட்ஸ் த வில் டு லிவ் டு அட்டைன் த டிசைர் ஆர் கோல் அப்படிங்கிற மாதிரி கூட நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அர்ஜுனன் வியந்து, நகரங்களுக்கு மட்டுமே நறுமணப் பொருட்கள் வணிகர்களால் கொண்டு செல்லப்படும் என்று கேட்டிருக்கிறேன் என்றான். ஆம், உண்டு நிறைந்து உவகை அமைந்த பின் அழகை விழையும் செல்வர்களுக்கும் அரசர்களுக்கும் உரியவை நறுமணப் பொருட்கள். மணிமுகுடமென மாளிகைகளை சூடிய நகரங்களுக்கு அன்றி அவை தேவைப்படாது என்பார்கள். சௌராஷ்டிரம் அதற்கு விலக்கு. இங்கு வானுயர்ந்த மாளிகைகள் இல்லை, செல்வக்குவை கறந்த கோட்டைகள் ஏதுமில்லை, எளிய மக்கள் என்றார் சப்தமர். ஸோ 43ஆம் சாப்டர் அப்படி ரைவதகருடைய ஹோல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி முடிஞ்சு அவர் சமாதியாகிறது, அதுக்கப்புறம் அவரோட மனைவி சமாதியாகிறது எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 44 சாப்டரில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அர்ஜுனனுக்கு மீண்டு வராங்க. ஸோ அர்ஜுனனுடைய ட்ராவலில் திரும்ப கனெக்ட் ஆகுது. ஒரு மெயின் ஸ்டோரி, காண்டிபத்தோடைய மெயின் ஸ்டோரியில் கனெக்ட் ஆகுது. இங்கே அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு இல்லையா இந்த சௌராஷ்டிர நிலத்தை பற்றி. இங்கே இருக்கக்கூடிய அந்த பாலைவன மக்கள் இங்கே ஏன் நறுமணத்தை விரும்புகிறாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது. ஆக்சுவலாக நறுமணம், ஒரு சென்ட், இந்த நறுமணத்தை யாரெல்லாம் விரும்புவாங்க? உண்மையிலே செல்வம்லாம் கூடி அழகை விழையும் செல்வர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு வேவை நறுமணப் பொருட்கள் அப்படிங்கிறது. லைக் இஸ் இட் த கேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ப்ரெசன்ட் டே, கரண்ட் டே இதுலேயுமே தட்ஸ் கரெக்ட். ஆக்சுவலி ஒரு நுகர்தல் அப்படிங்கிறது, வாசனைங்கிறது ஒரு அழகியலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், ஒரு அழகோட சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த டேஸ்ட், இந்த ஒரு ஸ்மெல் எனக்கு வேணும். என் ஒய்ஃப் வந்து என்னென்னமோ இதெல்லாம் வாங்குவா. என்னென்னா வாயிலே நுழையாத பேர்லாம் வந்து பர்ஃப்யூம் சொல்லிக்கிட்டே இருப்பா. எந்த மாலுக்கு எங்கே போனாலும் அந்த சாம்பிள் ஒரு 20 சாம்பிள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பா. ஆனால் ஒன்றும் வாங்க மாட்டா. கடைசியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவா சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த மூக்கால அந்த நறுமணத்தை தேடி 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 அலையக்கூடிய ஒரு மனம் இருக்குல்ல, தட் இஸ் ஒரு செகண்டரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லக்ஸூரியஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது, ஒரு லக்ஸூரியஸ் ஏஸ்தட்டிக் பியூட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது உண்மை தானே, கரெக்டு தானே? அப்போது இலக்கியத்துக்கு சொல்லுவாங்கள்ல, லைக் ஒரு பஞ்சத்தில் இல்லை லைக் ஒரு வேளை சோத்துக்கு திண்டாடுறவன்ட்ட போயிட்டு இலக்கியத்தை பற்றியோ கலையை பற்றியோ பேச முடியாது அப்படின்வாங்க. அதே மாதிரியான இந்த மாதிரி ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த சென்ட்டை பற்றியோ நறுமண பொருட்களை பற்றியும் கூட பேச முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைத்தரம் இந்த லைக் அந்த பேர் மறந்து போச்சு, இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய பேசிக்கான திங்ஸே இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு எப்படி நம்ம வேறு விஷயங்களை பற்றி பேசுறது ஆக்சுவலாக, கரெக்ட்? ஸோ அப்படி தான் இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நறுமணப் பொருட்கள் யாருக்கெல்லாம் தேவை, இல்லை யாரெல்லாம் வந்து நறுமணப் பொருட்களை தேடி போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஆனாலும் சௌராஷ்டிர மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் லைக் தேவைப்படுது
அப்படிங்கிறத முக்கியமான புள்ளி. முன்னால் சென்ற வீரன் திரும்பி படைக்கலம் எடுக்காத படிவரை கொன்ற பின் நான் மூதாதையர் உலகில் சென்று சொல்லும் விடை என்ன என்று கூவினான். ஆம் ஆம் என்றவருடைய படையினர் நின்றனர். வெட்டி வீழ்த்துங்கள், முன்னேறுங்கள் என்று அரசன் கூவ, அரசே அறமில செய்து எங்கள் குலமிழக்க மாட்டோம், திரும்புவோம் என்றான் படைத்தலைவன். கொல்லுங்கள், இல்லை உங்களை கழுவேற்றுவேன் என்றான் அரசன். இதோ நானே அவர்களை வெட்டி குவிப்பேன், அதைவிட உங்களை வெட்டுவது எங்களுக்கு நெறியாகும், நீங்கள் படைக்கலம் ஏந்திருக்கின்றீர்கள் என்று அரசனின் மெய்க்காவலன் சொன்னான். பிரபாவர்த்தனன் நிலையழிந்து அவனை வெட்டப்போக அக்கணமே அரசனின் தலையை வெட்டினான் பின்னால் நின்ற தளபதி. திகைப்புடன் அரசன் சரிந்து புறவிலிருந்து கீழே விழுந்தான். அரசனின் உடலுடன் மாளவத்தினர் திரும்பிச் சென்றனர். இங்கே இது எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா மாளவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது லைக் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக திரும்பவும் ஏன்னா ரைவதகர் அவர் இருக்கக்கூடிய இந்த கஜேந்திரபுரியில் போரே செய்யாத, நம்ம கூட 41 சாப்டர்லாம் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், குருதியே பார்க்காத, லைக் அந்த மாத குருதியை தவிர வேறு எந்த குருதியும் பார்க்காத மக்கள் அப்படின்னு ரொம்ப 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 ஒரு வன்மம் நிறைந்த ரொம்ப டெரகேட்ரியான ஒரு லைக் ஒரு கேவலப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சொல் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்கள போரே தேவையற்ற மக்கள் அப்படின்னு கஜேந்திரபுரிய சொல்லுவாங்கள்ல, கஜர்களை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய லைக் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஸோ மாளவத்தினர் படையெடுத்து வராங்க. மாளவ தேசத்து மக்கள் லைக் அரசன் படையெடுத்து வரான். அவன் தான் பிரபாவர்த்தனன். ஆனால் அங்கே இருக்கிறப்போ இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பேரவா எனக்கு பட்டுதுன்னா, முதல் முறையாக வெண்முரசுலேயும் சரி வேறு எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை, முதல் முறையாக படைத்தளபதி அங்கே இருக்கக்கூடிய மெய்க்காவலன் அவன் இவன் படையெடுத்து போகும்பொழுது நீ அறமற்ற ஒரு செயலை செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த அரசனை வெட்டி கொள்வது இருக்குல்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரீடிங் லைக் இன் மை ஹோல் லைஃப்னு சொல்லலாம், ரைட்? லைக் ஹூ ஹேஸ் டன் தட் ஈவன் இன் த கரண்ட் மாடர்ன் டே வேர்ல்டு. எத்தனை லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன போர்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு சோல்ஜராவது இல்லை எந்த ஒரு கமாண்டராவது இப்படி அரசனை எதிர்த்து அரசனை கொண்ட விஷயங்கள் இருக்கா? மேபி லைக் மிலிட்ரி அந்த நாட்டு அரசனை இல்லை பிரசிடெண்ட்டை கொலை பண்ணிட்டு தே டு கண்ட்ரோல் ஓவர், அது வேற விஷயம். ஆனால் உண்மையிலே ஒரு போரில் இருக்கிறப்போ நீ அறமில்லாத ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆர்டருக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச சுப்பீரியர் அத்தாரிட்டியை போட்டு தந்த ஒரு எக்ஸாம்பிள் இல்லவே இல்லை. ஸோ அதனாலே எனக்கு இந்த பேரை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. ஸோ அந்த பாலைவனத்தில் சௌராஷ்டிர மக்கள் அங்கே இருக்கிறவங்க போரே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் ரொம்ப ரொம்ப அமைதியாக வாழக்கூடிய மக்கள், ஐம்புலன்களையும் அடக்கி வாழக்கூடிய, ஜெயினிசமோட கோர் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணக்கூடிய அருகர்களை, ரைவதகனையும் ஒரு அருகனாக சேவிக்கக்கூடிய, லைக் வணங்கக்கூடிய அங்கே இருக்கிற மக்கள். அவங்களுக்கு போர்னால என்னன்னு தெரில, யாராவது போருக்கு வந்தாலும் இந்த மாதிரி முன்னாடி போய் நின்று அவங்களே லைக் தே வில் ஜஸ்ட் லைக் நிராயுதபாணியாக போய் முன் நின்று நிற்பார்கள். அதனால் வந்தவங்க கூட எனக்கு அது மிகப்பெரிய ஒரு படிக்கிறவன் நிறைய கொஷின்ஸ் வந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ தான் கஜர்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்கள கண்டர்கள் லைக் சூறையாடிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு போர் செய்கிறதுக்கான வேலையும் கிடையாது, அவசியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் கண்டர்கள் நிறைய தேவைகளுக்காக, நிறைய தேவை உண்மையே பெண்கள் ரொம்ப ரொம்ப அங்கே இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நாம் ரொம்ப கருப்பாக லைக் அசிங்கமாக இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற பெண்களுக்காகவே கஜர்களை வேட்டையாடின கண்டர்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே சௌராஷ்டிரத்தில் இந்த பாலைவன மக்களை யாருமே வேட்டையாட வர்றதில்லை. இது மச் 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 லைக் ஆஃப்டர் தட் இஸ் அர்ஜுனன் மகாபாரத காலத்தில். இப்போ அந்த அளவுக்கு அந்த வைலன்ஸ் குறைஞ்சிருக்கோ ஓவர் டைம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க முன்னாடி போய் நின்று நிராயுதபாணியாக என்னை கொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே அது ஒரு இழுக்கு, அது ஒரு அறத்தின் செயல் இல்லை அப்படின்னு சொல்லி, அது வீரம் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஸ்டெப் பேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எங்கள் மகாபாரத காலத்தில். ஸோ ஒரு காலத்தில் மாளவத்தினர் இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த இடத்துல தளபதியை அரசனை கொலை பண்ணுறது இருக்குல்ல, இது அறமற்ற செயல். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒரு சில அருகர்களை
அந்த ஆள் கொலை பண்ணும் பொழுது, இந்த பிரபாவர்த்தனன் கொலை பண்ணும் பொழுது எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது, ஒரு மன நிறைவாக இருந்தது இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. மானுட துயரங்கள் 7: இறப்பு, நோய், தனிமை, பிரிவு, வறுமை, அறியாமை, நிறைவின்மை. இவ்வேழும் 7 இருட்குகைகள். இப்புவியையும் அவ்விண்ணையுமே அள்ளித் திணித்தாலும் நிறையாத ஆழம் கொண்டவை. ஆனால் பேரறம் அவ்வேழு அடியிலா பெருந்துளைகளையும் நிறைக்கும் என்பதை அயோத்தியில் ரிஷபதேவரின் ஆட்சியில் மக்கள் கண்டனர். அறத்தில் அமைந்த வெண்கொடை நாளும் ஒளிகொள்ளும் என்பது தேவர் நெறி. ரிஷபரின் வெண்கொடை இரவில் மண்ணில் ஒரு நிலவென தெளிந்திருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு நல்லொழுக்கம் போதிக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு படிச்சு. துயரங்கள் 7: இறப்பு, நோய், தனிமை, பிரிவு, வறுமை, அறியாமை, நிறைவின்மை. இந்த 7 இருட்குகைன்னு வச்சா இப்புவியும் அவ்விண்ணையுமே அள்ளி திணித்தாலும் நிறையாத ஆழம் கொண்டவை. ஒரு அடியில்லாத ஆழம் கொண்டவை, அடியில்லாத லைக் துளை இது இந்த 7 துயரங்களும். ஆனால் பேரறம் அவ்வேழு அடியிலா பெருந்துளைகளையும் நிறைக்கும் என்பதை அயோத்தியில் ரிஷபதேவரின் ஆட்சியில் மக்கள் கண்டனர். இந்த இடத்துல தான் பேரறம்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் எந்த வகையான துன்பத்தையும் இல்லை துயரங்களையும் லைக் தூக்கி சாப்பிடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல. படிக்கிறப்போ ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கலாம், பட் சம்ஹவ் ஐ ஃபீல் தட் லைக் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வெண்முரசில் இன்னும் இதை கொஞ்சம் டீப்பாகவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிஷபதேவரோட ஆட்சி அப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரிஷபதேவர் எங்கேயோ போயிட்டோம் இப்போ நம்ம. ஸோ கிட்டத்தட்ட லைக் முதலருகருக்கு போயிட்டோம். முதலருகருடைய கதையை பற்றி சொல்கிறதுக்கு தான் இங்கே வருது. அந்த முதலருகருடைய கதையில் திடீர்னு நாரதர் வராரு, இந்திரன் வராங்க. இந்திரன் வந்து லைக் ஒரு கீழே எல்லாரையும் இறக்கி ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ கதை வேற எங்கேயோ போகுது. ரிஷபனுக்கு வேற ஏதோ உணர்த்த, இது உன்னுடைய காலம் மட்டும் இல்லை, யுவர் வேர்ட்ஸ், யுவர் ஆக்ஷன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். பல 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 லைக் நூற்றாண்டுகள், ஜென்ரேஷன் கடந்தும் உன்னுடைய செயலும் உன்னுடைய சொல்லும் நிற்க வேண்டும் என்பதை விளக்கறதுக்கே சில விஷயங்கள் செய்யப்படுது இருக்குல்ல. அங்கே கடைசியில் முக்கியமான சில கொஷின்லாம் வருது. அது கடைசிக்கு வரா. எண்ணங்கள் ஒன்றன் மேல் ஒன்றென விழுந்து அழுத்தி ஒவ்வொன்றையும் அசைவரச் செய்து அழகு என்னும் ஒற்றைச் சொல்லாய் எஞ்சின. பின் அழகை கைவிரல் நுனிகள் அறிந்தன, காது மடல் நுனிகள் அறிந்தன, மூக்கு முனை அறிந்தது, நாநுனி தித்தித்தது, மயிர்கால்கள் தேனில் ஊறி நின்றன, உள்ளம் தேன் விழுதன ஒழுகியது. அச்சொல் மறைந்து அதுவென அங்கிருந்தார். அந்த நடனம் நடக்கல. இந்த லோகத்துலேருந்து இறங்கி மக்கள், இசைஞர்கள், லைக் டான்ஸ் ஆடக்கூடிய நடனர்கள், நடனம் ஆடுபவர்கள் எல்லாருமே அந்த ஊருக்குள்ளே நடனமாடி அதுக்கப்புறம் அவையேறும் பொழுது ரிஷபனுடைய கண் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் எனக்கு பிளாக் ஸ்வான் இன்சிடென்ட் கூட ஞாபகப்படுத்து. இந்த பியூட்டிஃபுல் டான்ஸ் நடக்கும் பொழுதே அவள் அப்படி இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் ஷி டைஸ் அப்படிங்கிறது திடீர்னு எனக்கு பிளாக் ஸ்வானை லைக் நினைவுபடுத்துனுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாப்டர் முழுக்க. 44வது பிற்பகுதியில் அந்த டான்ஸை பற்றி, அந்த ஆடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அத்தனை விஷயங்களும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த அழகை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஜெய் வந்து ஒரு படி மேலே போயிடுவார். அந்த தமிழுக்காகவே படிக்கலாம், அந்த நடைக்காகவே படிக்கலாம், அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த சொற்களுக்காகவே படிக்கலாம். ஏன்னா தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கிக் அண்ட் தென் லைக் யூ வில் ஆல்சோ பி புஷ்டு டு ரைட் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் படிக்கும் பொழுது. ஸோ அந்த ஒரு சாம்பிள் தான் அது. லைக் அழகை பற்றி சொல்லும் பொழுது அழகாகவே மாறி உருமாறி நின்றிருக்கக்கூடிய ரிஷபர் அப்படின்னு சொல்லப்படுது. இரு கைகளையும் தொங்க விட்டு தன் கொடியினர் நடுவே நெடுமரமென எழுந்து அசைவற்று நின்றார் ரிஷபதேவர். இங்கில்லை 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 என்று ஓலமிட்டது உள்ளம். அவ்வண்ணமெனில் இங்குள்ளதென்ன? அதுவரை கண்டிருந்த நீல மென்மலர், நீள் விழிகள், நெடுங்கூந்தல், துவளும் இடை, நெளியும் கைகள், செங்கனி உதடுகள், இளமுளை குவைகள், இவைதான் இக்கணம் வரை இங்கு அழகு அழகு அழகென்று எழுந்து நின்றன. இப்போது இங்கில்லாதது எது? பியூட்டிஃபுல் கொஷின். இந்த மாதிரி கொஷின் தான் நாம் நமக்குள்ளே கேட்டு நினைக்கிறேன். அது வரைக்கும் அழகு அழகு அழகுன்னு அங்கே ஒரு உயிர் துடிச்சிட்டு இருந்தப்போ நம்ம அவ்வளவு அழகையும் நுகர்ந்து லைக் இங்கு இருக்கிறதாக, இங்கு இருப்பதாக, நம் கண்முன் இருப்பதாக இருந்த அழகு அந்த கடைசி டான்ஸ் ஸ்டெப்பில் அவள் இறந்ததுக்கப்புறம் எங்கே போச்சு அந்த அழகு? த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர், பட் தட் டஸ் தட் லைக் அழகு கோ? ஐ மீன் லைக் வேர் டிட் இட் கோ அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல. பியூட்டிஃபுல்லான கொஷினோட இந்த சாப்டர் முடிச்சிட்டாரு. ஸோ
நான் வந்து ஆக்சுவலாக 44 45 சேர்த்து படிச்சிருக்கணும். பட் 3 சாப்டருடைய கணக்கு முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 11 பாயிண்ட் நோட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த சாப்டர் பண்ணிட்டு இருக்கேன். ரிஷபதேவரோட கதையை ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ரைவதேவரோட கதை ஒரு பக்கம், ரிஷபதேவரோட கதை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே இருக்கக்கூடிய இனி இல்லை இனி இல்லை இனி இல்லை அப்படின்னு ரைவதேவருக்கு தோணுது. இவருக்கு இங்கில்லை இங்கில்லை இங்கில்லை, அழகு என்பது இங்கில்லை, வேற எங்கேயோ இருக்குது, அது எங்கே இருக்குது தெரில. ஸோ அது ஒரு டீப்பான கொஷினாக எனக்கு பட்டது. லைக் சம்திங் விச் ஐ வில் திங்க் மோர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்த சாப்டரில் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ரீட் லைக் வேர் டஸ் தட் லைக் எங்கே போச்சு அந்த அழகு, அப்போது இங்கே இல்லாத அழகு, நம் கண்முன் இருந்த அழகு வேறு எங்கேயோ போச்சு, அப்போ இங்கே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.